கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வாக்கியத்தை வாசிப்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை மையமாக வைத்து ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதிலே பொய்யுரையாத தேவன் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில நிறைய பொய்களை நாம் சந்தித்து வருகிறோம். உலகத்தில் நம்ம கேள்விப்படுகிற பெரும்பாலான செய்திகள் பொய்யான செய்திகளாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் பெரும்பாலும் கேள்விப்படுகிற காரியங்கள் பெரும்பாலான காரியங்கள் பொய்யாகவே இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய மனிதர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சொந்த பந்தங்கள், நண்பர்கள், வேலை செய்கிற ஸ்தலத்திலே, ஊழிய ஸ்தலத்திலே பலவிதமான நண்பர்களை, பலவிதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறோம். அந்த மனிதர்கள் நமக்கு பலவிதமான வாக்குறுதிகளை தந்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். வீட்டை கட்டுவதற்கு நான் உதவி செய்வேன், திருமண காரியங்களை நடத்துவதற்கு நான் உதவி செய்வேன், கடனை அடைப்பதற்கு நான் உதவி செய்வேன், நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தருவேன், ஊழியத்திற்கு நான் உதவிகரமாக இருப்பேன். இப்படி பல விதங்களில் பல கோணங்களிலே உங்களுக்கு நிறைய மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்களாய் இருக்கிறதுனாலே அந்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திர. பைபிள் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான வாக்குறுதிகளை, பலவிதமான பிராமிஸ், பலவிதமான வாக்குறுதிகளை அவர் உங்களுக்கு கொடுத்தார்கள். அதை நம்பி ஸ்தோத்திரம் இவன் உதவி செய்வாங்க, இந்த காரியத்தை செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பி அவர்கள் உங்களை ஏமாற்றினதுனாலே, அவர்கள் பொய் பேசினதுனாலே நீங்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் எனக்கு உதவி செய்வேன் சொன்னவர்கள் கூட தருவேன் என்று வாக்கு பண்ணினவர்கள், கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர்கள், செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர்கள் கூட என்னை கைவிட்டுட்டாங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஒருவேளை வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வாக்கு செய்தவர்கள் அவர்கள் மனிதர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அவர்கள் மனிதர்கள், அவர்களால் செய்ய முடியாது. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது அவர்களால் உங்களுக்கு நன்மையை செய்ய முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நன்மை செய்கிற தெய்வமாயிருக்கிறார், பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ரெபேக்காள் யாக்கோபினிடத்தில் சொல்லுகிறார், உன் சகோதரன் வேட்டையாடி கொண்டு வந்து அந்த மாம்சத்தை, அந்த இறைச்சியை உன் தகப்பனாருக்கு கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். அதனால் சீக்கிரமா நீ மந்தைக்கு போய் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வா, ஒரு ஸ்தோத்திரம், அதை நான் கிளீன் பண்ணி அதை சமைத்து உன் கரத்திலே கொடுப்பேன். நீ உன் தகப்பனாரை சந்தித்து அவருக்கு அந்த உணவை கொடுத்து ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனை தருகிறார். அப்ப யாக்கோபு பயத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், அம்மா, சகோதரன் அண்ணா பயங்கர கோபக்காரன் ஆயிற்றே, அவன் ஸ்தோத்திர துஷ்டனாய் இருப்பான், அவன் அடிச்சிருவான், எனக்கு விரோதமா அவன் எழும்பிடுவான், அவன் எனக்கு விரோதமா எழும்பி வந்த நான் என்ன செய்வேன்னு கேட்ட பொழுது அந்த இடத்துல தாயார் சொன்ன ஒரு வார்த்தை, வருகிற இரத்தப்பழி என்மேல் வரட்டும், என்னை தாண்டிதான் உன்னை தொட முடியும், வருகிற இரத்தப்பழி என்மேல் வரட்டும், நீ போய் தைரியம் அந்த காரியத்தை செய்யன்னு சொல்லி தாயாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தாயார் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களை யாக்கோபு செய்தான். யாக்கோபு செய்து முடித்த பிற்பாடு ஏசா யாக்கோபை கொல்லுவதற்காக யாக்கோபுக்கு விரோதமாய் கோபத்தில் வருகிற பொழுது ஸ்தோத்திரம் யாக்கோபு ஓடி போய் தாயினிடத்துல சொல்லுகிறான், அம்மா, சகோதரன் எனக்கு விரோதமாய் வருகிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல தாயார் பயந்து சொல்றாங்க, நீ சீக்கிரமாய் இந்த இடத்துல இராதபடி உன் மாமா வீட்டுக்கு ஓடிப்போ,
அப்படின்னு சொல்லி தூர தேசத்திற்கு துரைத்து விடுகிறாள். பல வருஷங்கள் அனுபவப்படுகிற கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, பல மணி நேரங்கள் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, வனாந்திரத்தில் படுத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப தாயாருடைய வார்த்தையை நம்பி ஸ்தோத்திரம் யாக்கோபு செயல்பட்டதனாலே பல வருடங்கள் வேதனை, பல வருடங்கள் துன்பம், பல வருடங்கள் போராட்டங்களை நம்ம பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, மனிதர்கள் உங்களுக்கு தருகிற வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம். மனிதர்கள் தருவேன் என்றும் செய்வேன் என்றும் சொல்லுகிற எந்த காரியத்தை நம்ப வேண்டாம். பைபிள் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான், அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார். அந்த வாக்கு தத்தத்தை நிலைப்படுத்தினார். அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கும் பொழுது, பூமியிலே பெரியவர்கள் இல்லாததனாலே தமது பேரில் ஆணையிட்டு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்தார். அவர் சொன்னது போலவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருக பண்ணினார். அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காலை பொழுதிலே எனக்கு ஆண்டவர் நிறைய சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், நிறைய வசனங்களை ஆண்டவர் எனக்காக தந்திருக்கிறார். ஊழியர்கள் மூலமா பல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் எவ்வளவோ வருடங்கள் ஆயிற்று, அந்த ஒரு வார்த்தைகள் கூட நிறைவேறவில்லை. உண்மையாகவே ஆண்டவர் இந்த சொப்பனத்தை தந்தாரா? உண்மையாகவே ஆண்டவர் தரிசனத்தை தந்தாரா? உண்மையாகவே ஆண்டவர் இந்த திட்டங்களை தந்தாரா? உண்மையாகவே இந்த ஊழியரை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசினாரா? அப்படி ஆண்டவர் பேசியிருந்தால் இவைகளெல்லாம் என் வாழ்க்கையிலே சம்பவித்திருக்குமே, இவைகளெல்லாம் நடந்திருக்கும் என்று சொல்லி சந்தேகத்தோடு தோமாவை போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்த சொப்பனங்களும், ஆண்டவர் தந்த தரிசனங்களும், ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களும், ஆண்டவர் தந்த தீர்க்க தரிசனங்களும், ஆண்டவர் தந்த வசனங்களும் உண்மையானவைகள், மெய்யானவைகள், சத்தியமானவைகள். அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. எல்லா வாக்கு தத்தங்களையும் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சீக்கிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் அன்பானவர்களே, சொப்பனங்களும் தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் காலதாமதம் ஆகுமோ தவிர ஒரு நாளும் பொய்யாகாது, ஒரு நாளும் பொய்யாகாது. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அது பொய் சொல்லாது என்று வேதம் சொல்வது. காரணம், தரிசனம் பொய்யல்ல. காரணம், தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தரிசனம் கொடுத்தவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பாலாக் என்கிற மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிளையாம் என்கிற தீர்க்கதரிசி அழைத்து வருகிறான். பிளையாம் பலிகளை செலுத்தி அந்த ஜனங்களை சபிப்பதற்காக வாய்களை திறந்த பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை புறப்படுகிறது. என்னாகமம் ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரத்திலே, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிளையாம் மூலமாக பாலாக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஆனால் இந்த ஜனங்களை அடிமை தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பிராமிஸ் பண்ணியிருந்தார், ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், நல்லமும் விசாலமான ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எரிகோவை கர்த்தர் உடைத்தார். ஸ்தோத்திரம். பல ராஜாக்களை கர்த்தர் முறியடித்தார், பல யுத்தங்களை முன்னின்று நடத்தினார், ஜனங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்தார். மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார், இறைச்சைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். இவ்வளவு அற்புத அடையாளங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு பிராமிஸ், ஒரு தீர்க்க தரிசனம். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், நலமும் விசாலமான தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று தெய்வம் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்ததனாலே ஸ்தோத்திரம். எத்தனையோ நெருக்கடிகள் வந்த பொழுதிலும் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவில்லை. இப்ப பிளையாம் தீர்க்கதரிசி ஜனங்களை சபிப்பதற்காக முற்படுகிற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பாலாக்குக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த ஜனங்களை நான் சபிக்க மாட்டேன், இந்த ஜனங்களை வனாந்தரத்திலே நான் சபிக்க மாட்டேன். காரணம், இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று
என்றும் நலமும் விசாலமான தேசத்தை தருவேன் என்றும் நான் வாக்குரைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், நான் சபிக்க மாட்டேன். அப்படி ஒரு வேளை நான் சபித்தால் ஸ்தோத்திரம், நான் மனிதனை போல பொய் சொன்னதற்கு ஒரு அடையாளம், நான் மனிதன் அல்ல, நான் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பிழையாம் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்தினார், அவைகளை நிறைவேற்றினார், அந்த வார்த்தைகளை நிலைப்படுத்தினார். காரணம், அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளும் பொழுது 15ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாறே அவர் மனுஷன் அல்ல என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சவுலை அபிஷேகம் பண்ணினவர் இப்ப சவுலை புறக்கணித்து தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிற வேளையிலே அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்று சொல்ல, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் பொய் பேசுகிறவர் அல்ல. பொய்யான சொப்பனங்கள், பொய்யான தரிசனங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான வெளிப்பாடுகளை அவர் தருகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சவுலுக்கு பதவி பறிபோன அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே உன் ராஜ்யபாரத்தை பிடுங்கி உன் தோழனாகி தாவீதுக்கு அதை கொடுப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே தாவீதின் காலத்தில் முழு இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தெய்வம் சொன்னதை 100% நிறைவேற்றினார். இஸ்ரவேல் மக்களுக்கு தெய்வம் சொன்னதை 100% நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்னதை கர்த்தர் 100% நிறைவேற்றினார். என்ன காரணம்? ஸ்தோத்திரம், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் மனிதன் அல்ல. ஸ்தோத்திரம், பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அப்ப முதலாவதாக ஏன் அவர் ஸ்தோத்திரம் எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார், ஏன் அவர் பொய் சொல்லுவதில்லை என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 6:18 சொல்லுகிறது, முதலாவது அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். மனிதனை போல பொய் சொல்லுவதற்கு, செய்வேன் என்றும் சொல்வேன் என்றும் தருவேன் என்றும் பொய் பேசுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சத்தியமுள்ளவராய் நீதியுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே சொன்னவைகள் யாவும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் ஊழியத்திலும், உங்கள் எதிர்காலத்திலும் நடக்கும். இரண்டாவது, ஏன் அவர் பொய் சொல்லுவதில்லை? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது, சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுகிறதில்லை. சவுலுடைய பதவியை பிடுங்கி, சவுலுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி தோழனாகி தாவீதுக்கு கொடுக்கும் பொழுது சவுலை குறித்து அவர் மனஸ்தாபப்படவில்லை. சொன்னதுதான், சொன்ன வார்த்தைக்காக அவர் வருத்தப்படுகிறதே இல்லை. என் கண்பானவர்களே, தெய்வம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருவாரானால், தெய்வம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரானால் ஸ்தோத்திரம், அது எந்த விதத்தில் அவர் மனமாறவே மாட்டார். நிச்சயமாக அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பார். தாவீதுக்கு சொன்னதை நிறைவேற்றின தெய்வம் உங்களுக்கும் நிறைவேற்றி முடிப்பார். மூன்றாவது, அவர் ஏன் பொய் சொல்வதில்லை? என்னாகாமம் 24ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. உலகம் உங்களை சபிக்கலாம், உலகம் உங்களை தூஷிக்கலாம், நண்பர்கள் தூஷிக்கலாம், ஸ்தோத்திரம், சொந்த பந்தங்கள் உங்களை சபிக்கலாம், எல்லோரும் உங்களை பகைக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர், அபிஷேகித்தவர், முன்குறித்தவர், தெரிந்து கொண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தரிசனங்களை நிறைவேற்ற விரும்புகிறார், சொப்பனங்களை நிறைவேற்ற விரும்புகிறார், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். மனிதனை போல ஸ்தோத்திரம் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் இனி வருகிற காலங்களிலே தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்ப மனிதனை போல நீர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, காரணம் நீர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறீர். அப்பா, பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, மனமாற நீர் மனிதன் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறீர். யாரெல்லாம் மனிதருடைய வார்த்தைகளை நம்பி, நண்பர்களுடைய வார்த்தைகளை நம்பி, சொந்த பந்தங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய், சோர்ந்து போய், விரக்தி அடைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாக நிறைவேறட்டும். இவர்களுக்கு தெய்வம் தந்த சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நான் மனதார ஜெபிக்கிறேன். வீட்டை கட்ட உதவி செய்யுங்க, திருமண காரியங்களை நடத்த உதவி செய்யுங்க, வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும், வேலைகளுக்காக எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும். ஆண்டவரே, எல்லா தடைகளை மாற்றி போடும், பெரிய காரியங்களை செய், பிளஸ் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.